10வது தமிழ் 5வது இயலுக்கான இலக்கணம் பார்க்கலாம். வினா, விடை வகைகள், பொருள்கள். இப்போ வினான்னா என்ன? நம்ம ஒருத்தவங்கள கொஷின் கேட்குறோம்ல, அதுதான் வினா. எத்தனை விதமான வினாக்கள் கேட்கலாம் அப்படின்றது இந்த வினால பார்ப்போம். விடைனா, இப்போ ஒருத்தவங்க நம்மள ஒரு கொஷின் கேட்குறாங்கன்னா, அது நம்ம எத்தனை விதமான பதில் சொல்லலாம், அந்த விடைகள். அப்புறம் இந்த பொருள்கள். பொருள்கள்னா, இப்போ ஒரு செய்யுள்ல ஒரு அடி இருக்குன்னா, அது எத்தனை விதமா பொருள் கொள்ளலாம் அப்படின்றது தான் பொருள்கள். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வினா, விடையை பற்றி யார் சொல்லியிருக்காங்கன்னா, நன்னூலார். அதாவது நன்னூல் என்ற நூலை எழுதினவர் யாருன்னா, பவணந்தி முனிவர். அவர் தான் இந்த வினா, விடை வகைகளை பற்றி சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வினா. வினான்றது 6 வகைப்படும். அது என்னென்னன்னா, அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இந்த 6ம் தான் வினா. இப்போ அறிவினான்னா அந்த வார்த்தையிலே இருக்கு பாருங்க, அறி. அறின்னா எனக்கு தெரிஞ்சது. எனக்கு தெரிஞ்சுக்கினே நான் ஒருத்தனை ஒரு கொஸ்டின் கேட்டேன்னா, அது அறிவினா. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, தான் விடை அறிந்தேனும். எனக்கு அந்த விடை ஆன்சர் தெரியும். இருந்தாலுமே நான் ஒருத்தனை ஒரு கொஸ்டின் கேட்கறேன்னா, அதுதான் அறிவினா. எனக்கு தெரிஞ்சுக்கினே நான் அந்த கொஸ்டினை கேட்குறேன். அதுக்கு எக்ஸாம்பிள், இந்த கவிதையின் பொருள் யாது? பாருங்க, இந்த கவிதையின் பொருள் யாரு? அப்படின்னு சொல்லி ஆசிரியர் மாணவர்கள்ட்ட கேட்குறாங்க. ஆசிரியருக்கு அதுக்கான பொருள் தெரியும். மாணவர்கள்கிட்ட கொஸ்டினா கேட்குறாரு. இதுமாரி அவருக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தவங்ககிட்ட கேட்கறது அறிவினா. நெக்ஸ்ட்டு அறியா வினா. அறியான்னா அதிலே வந்துச்சு பாரு, அறியானா தெரியாத வினா. இப்போ எனக்கு ஒரு பதில் கொஷினுக்கு ஆன்சர் தெரியல. அதனால நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அறியா வினான்னா எனக்கு தெரியாதத கேட்கறது அறியா வினா. பாருங்க, தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக, எனக்கு தெரியாத ஒன்றை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், அது அறியா வினா. இப்போ அறிவினான்னா என்ன சொன்னா, அறிவினான்னா எனக்கு தெரியும். அது இன்னொருத்தவங்கள்ட்ட நான் கேட்குறோம், அவங்களுக்கு தெரியுமான்ட்டு. இதே அறியா வினான்னா எனக்கு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் கேட்குறேன். அதுக்கான எக்ஸாம்பிள் அறியா வினான்னா, இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் ஆசிரியர்கிட்ட கேட்கறது. மாணவனுக்கு தெரியல. ஆசிரியர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதான் தெரியாதத கேட்கறது அறியா வினா. நெக்ஸ்ட்டு ஐய வினா. ஐயம்னா என்ன? பயம். இப்போ இது சரியா? தப்பா? இல்லை இது அதுவா? இதுவா? அந்த மாதிரி நம்மளோட குழப்பத்தை தீர்க்கறதுக்காக கேட்கறது தான் ஐய வினா. பாருங்க, ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கறது தான் ஐய வினா. இப்போ இந்த ஏதோ ஒரு செயல், அந்த செயலை செஞ்சது மங்கையா மணிமேகலையா, இது ஒரு குழப்பமா இருக்கு. இவங்க செஞ்சாங்களா அவங்க செஞ்சாங்களான்னு குழப்பமா இருக்கு. அதை தெளிவுபடுத்தியதுக்காக கேட்டா அது ஐய வினா. நெக்ஸ்ட் கொளல் வினா. கொளல்னா கொடுக்கறது. கொளல் வினான்னா கொடுக்கறது. இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, அதை நான் இன்னொருத்தவங்கள்ட்ட தரப்போறேன். அதுக்காக நான் அவங்கள்ட்ட தர்றதுக்காக அந்த கொஸ்டினை கேட்க போறேன். கொளல்னா கொடுத்தல். தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினவுவது. சாரி, நான் தப்பா சொல்லிட்டேன். கொளல்னா வாங்குறது, கொடைனா தான் கொடுக்கறது. கொளல்னா வாங்கிக்கிறது. இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவை. இப்போ எனக்கு ஒரு பேனா தேவை. நான் கடைக்காரங்கள்ட்ட போய் இந்த ப்ளூ பென் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா, அது ஒரு இருக்கான்னு கேட்குறேன், அது ஒரு கொஷின்னு. ஆனால் நான் வாங்கிக்கிறதுக்காக தான் அதை கேட்குறேன், அதுதான் கொளல் வினா. சரிங்க, பாருங்க, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு நான் போய் நூலகர்கிட்ட கேட்குறோம். எனக்கு அந்த புக்கு வேணும், அதை நான் வாங்கிக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போய் இருக்கான்னு கேட்குறோம், அதுதான் கொளல் வினா. நெக்ஸ்ட்டு கொடை வினா. கொடைனா என்ன? கொடுக்கறது. இப்போ என்கிட்ட பொருள் இருக்குது, அதை நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடை கொடுக்கறதுக்காக, கொடைனா தானமாக கொடுக்கறது, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கேட்குறது. பாருங்க, பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது கொடை வினா. இப்போ என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன. அதாவது என்கிட்ட பாரதிதாசன் கவிதைகள் 2 புக்கு இருக்கு. உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறேன். அவங்ககிட்ட இல்லைன்னா நான் தரப்போகிறேன், அதை நான் கொடுக்கறதுக்காக கேட்குறேன், அதுதான் கொடை வினா. நெக்ஸ்ட்டு ஏவல் வினா. ஏவல்னா இதை செய் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு கட்டளை இடுறது தான் ஏவல்னா, அவங்கள செய்ய சொல்கிறது தான் ஏவல் வினா. இப்போது ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் போட்டுனா, அந்த செயலை செய்யின்னு ஒருத்தனை நான் போய் செய்யின்னு ஏவல்னா கட்டளை இடுற மாதிரி ஒரு கொஷினாக கேட்டனா, அதுதான் ஏவல் வினா. பாருங்க, வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை கடைக்கு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி தான், அவங்கள ஏவுற மாதிரி இருக்குது, அதுதான் ஏவல் வினா. என்னென்ன பார்த்தா 6 வினா. அறிவினான்னா எனக்கு தெரியும். இன்னொருத்தவங்க அதை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமான்னு பார்க்கறதுக்காக நான் கேட்குறேன். எனக்கு தெரிஞ்சதையே நான் அவனுக்கு கொஷினாக கேட்குறேன். இதே அறியா வினான்னா, அறியான்னா தெரியாத. எனக்கு தெரியாத ஒன்றை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறது. நெக்ஸ்ட்டு ஐய வினான்னா, என்னோட குழப்பத்தை நீக்கிக்கிறதுக்காக கேட்குறது தான் ஐய வினா. கொளல்னா என்ன? கொளல்னா வாங்கிக்கிறது. அப்போ ஏதோ ஒரு பொருளை நான் வாங்குறதுக்காக அவங்கள்ட்ட கேட்கறது தான் கொளல் வினா. கொடைனா கொடுக்கறது. கொடை வினான்னா, நான் ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு தர்றதுக்காக உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு கேட்குறேன், நான் தர்றதுக்காக, அதுதான் கொடை வினா.
ஏவல் வினான்னா ஒரு செயலை செய்ய சொல்லி ஏவுற மாதிரி கேட்டோம்னா அதுதான் ஏவல் வினா. அதேதான் அந்த நன்னூல்ல இதைதான் அந்த நன்னூலார் சொல்லியிருக்காரு. நன்னூல் எழுதினவர் யாருன்னா பவனிதி முனிவர். அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அறிவு அறியாமை அதான் ஃபர்ஸ்ட் அறிவினா, அறியாமைனா அறியாவினா, ஐயுறல் ஐய வினா, கொளல்னா கொளல் வினா, கொடை வினா, ஏவல் தரும் வினா. ஏவல் இந்த ஆறும் தான் தரும் வினா, ஆறும் இழுக்கார். இந்த ஆறும் தான் வினா அப்படின்னு சொன்னது தான் நன்னூலார். நெக்ஸ்ட் நம்ம விடை என்னன்னு பார்க்கலாம். விடைன்றது இப்போ வினா 6 வகை பார்த்தோமா, அதே போல விடை வந்து 8 வகைப்படும். அது என்னன்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு 8 வகைப்படும். ஒன்னொன்றுக்கும் டெஃபினிஷன் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு சுட்டு விடைன்னா சுட்டி காட்டி சொல்கிறது. இப்போது சென்னைக்கு வழி எப்படி போகணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த வழியாக போங்க அப்படின்னு ஆள்காட்டி விரலால் அந்த சுட்டி பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் சுட்டு விடை. இதே மறை விடை அப்படின்னா இப்போது கடைக்கு போவியா அப்படின்னு கேட்டால் நான் போக மாட்டேன். இதை செய்வியா அப்படின்னு கேட்டால் நான் செய்ய மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு மறுத்து கூறுனா அது மறை விடை. அதே நேர் விடைன்னா இப்போ இது செய்கிறியான்னு கேட்டால் செய்கிறேன் அப்படின்னு பதில் சொல்கிறது. படிப்பியான்னு கேட்டால் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நேரான பதிலை உடனே சொல்கிறது நேர் விடை. இப்போ சுட்டி விடைன்னா சுட்டி காட்டி சொல்கிறது, மறை விடைன்னா அதை செய்ய மாட்டேன்னு மறுத்து சொல்கிறது, நேர் விடைன்னா செய்வியான்னு கேட்டால் செய்வேன்னு நேராக பதில் சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஏவல் விடைன்னா ஏவல்னா என்ன, ஒரு செயலை செய்கிறபடி சொல்கிறது. ஏவல் விடைன்னா இப்போது ஏவல் விடைன்னா இப்போது ஒரு பதிலை வந்து இப்போது கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் அவன் பதில் என்னன்னு சொல்லுவான்னா நீயே போ அப்படின்னு விடையாக சொல்லுவான். விடை தான் அதுக்கு அவன் கேட்குற கொஷினுக்கான பதில் தான். ஆனால் அவனையே செய்ய சொல்லி நான் ஏவறேன், அதுதான் ஏவல் விடை. விடை தான் ஆனால் அவனையே செய்ய சொல்லி நான் ஏவனா அது ஏவல் விடை. நெக்ஸ்ட்டு வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னா வினா எதிர் வினாதல். ஒருத்தன் வந்து என்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறான், அதுக்கு நான் பதில் சொல்கிறேன், அந்த பதிலே இன்னொரு கொஷின் மாதிரி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள்னு பாருங்கள், என்னுடன் ஊருக்கு வருவாயா அப்படின்ட்டு நான் ஒரு கொஷின் ஒருத்தவன்கிட்ட கேட்குறேன்னா அதுக்கு அவன் பதில் என்னன்னு சொல்கிறான், உன் கூட ஊருக்கு வராமல் இருப்பனா அப்படின்னு. அதுவே ஒரு கொஷினா, வராமல் இருப்பேனா நான் வருவேன்னு தான் அர்த்தம். அப்போ வராமல் இருப்பனா அப்படின்னா அதையே ஒரு கொஷின் இருப்பனா அப்படின்னு ஒரு கொஷினாக கேட்குறாங்க. விடை தான் சொல்கிறாங்க ஆனால் அந்த விடையே ஒரு கொஷினாக கேட்குறாங்க. அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. அது வினா கொஷின் கேட்குறாங்க, எதிர்னா அது எதிரா, வினாதல் விடை அது எதிரா வினா மறுபடியும் கேள்வி கேட்குறாங்க, அதுதான் விடையா. ஒரு விடை தான் சொல்கிறாங்க. வினா எதிர் வினாதல்னா ஒரு வினாவுக்கு எதிரான விடை அதுவே ஒரு வினாவாக இருக்கும். சரி நெக்ஸ்ட்டு உற்றது உரைத்தல். உற்றதுன்னா இப்போ நடக்கிறது, அதே உருவதுன்னா நடக்க போகிறது. பாருங்க, உரைத்தல்னா சொல்கிறது, உற்றது உரைத்தல். ஒரு பொருளை ஒரு வேலையை செய்யணும்னா அப்போ அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. இப்போது கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் கால் வலிக்குது அப்படின்னா நான் போக மாட்டேன், எனக்கு இப்போதைக்கு கால் வலிக்குது அதனால் நான் போக மாட்டேன். அவனுக்கு இப்போ நடக்கிறது என்னன்னு சொல்கிறது தான் உற்றது உரைத்தல். இதே உருவது கூறல்னா உருவதுன்னா நடக்க போகிறது. கடைக்கு போறியா அப்படின்னு கேட்டால் போனால் கால் வலிக்கும் அப்படின்னும், எதிர்காலத்தில் நடக்க போகிறத சொன்னால் அது உருவது கூறல் விடை. நெக்ஸ்ட்டு இனமொழி விடை. இனமொழின்னா அதுக்கு இனமான இன்னொன்று விடையாக சொல்கிறது. இப்போது படிக்கிறியா அப்படின்னு நான் கேட்டால் நான் எழுதுகிறேன் அப்படின்ட்டு ஒரு பதில் சொல்கிறது. சம்மந்தம் இல்லாமல் அதுக்கு இனமான படிக்கிறதுக்கு சம்மந்தமாக தான் எழுதுன்னு இருக்குது, ஆனால் அதுக்கு இனமான இன்னொரு விடையை சொல்கிறது. ஒன்றுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. சுட்டி விடைன்னா என்ன சொன்னால் சுட்டி கூறுறது தான் சுட்டி விடை. இப்போ கடை தெருவு எங்கே உள்ளதுன்னு கேட்குறாங்க, இந்த பக்கத்தில் இருக்குன்னு கை காட்டி சுட்டி கூறுறாங்க, அதுதான் சுட்டி விடை. நெக்ஸ்ட்டு மறை விடை. மறை விடைன்னா மறுத்து கூறுறது. இப்போ கடைக்கு போவியான்னு சொன்னால் நான் போக மாட்டேன் அப்படின்னு பதிலாக மறுத்து சொல்கிறது தான் வந்து மறை விடை. நேர் விடைன்னா உடன்பட்டு கூறுறது. உடன்பட்டுன்னா இப்போ இது செய்வியான்னு கேட்டால் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இந்த கடைக்கு போவியா அப்படின்னு கேட்டால் போகிறேன் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஏவல் விடை. ஏவல் விடைன்னா இப்போ நான் பதில் சொல்கிறேன் ஆனால் அதை வந்து அவனையும் செய்ய சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது செய்வியா அப்படின்னு கேட்டால் நீயே செய் அப்படின்னா அவனையே திரும்ப நான் ஏவற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏவல் விடை. வினா எதிர் வினாதல்னா என்ன சொன்னால் ஒரு கொஷின் கேட்குறாங்க, அதுக்கு பதில் இன்னொரு கொஷினாகவே சொல்கிறது. இப்போ என்னுடன் ஊருக்கு வருவாயான்னா வராமல் இருப்பனா அப்படின்னு பதிலை வந்து இன்னொரு கொஷினாக சொல்கிறது. உற்றது உரைத்தல்னா உற்றதுன்னா இப்போ நடக்கிறது, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை அதை நான் சொல்கிறது தான் உற்றது உரைத்தல்.
பாருங்க, "நீ விளையாடவில்லையா?" அப்படின்னு கேட்டா, "கால் வலிக்கிறது. இப்போதைக்கு எனக்கு கால் வலிக்குது." அப்படின்னு சொல்றது தான் உற்றது உரைத்தல். நெக்ஸ்ட்டு உருவது கூறல். உருவது கூறல்னா இனிமே நடக்க போறத சொல்றது. இப்போ "நீ விளையாடவில்லையா?" அப்படின்னு கேட்குற கொஸ்டினுக்கு, கால் வலிக்கும். விளையாடுனா கால் வலிக்கும்ன்றத பின்னாடி வரப்போறத முன்னாடியே சொல்றாங்க. அதுதான் உருவது கூறல். இனமொழி விடைனா, அதுக்கு இனமான இன்னொரு பதில் சொல்றது. "உனக்கு கதை எழுத தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, "எனக்கு கட்டுரை எழுத தெரியும்னு" அதுக்கு சம்மந்தமான இன்னொன்னு பதிலா சொல்றது தான் இனமொழி விடை. இதுவும் அதே மாரி ஒரு நூற்பா தான். அதே நன்னூலார் தானே சொல்லிக்கிறாரு. வினா எத்தனை வகைப்படும்? அது என்னன்னா? விடை எத்தனை வகைப்படும்? அது என்னன்னு சொன்னது நன்னூலார் தான். நன்னூலார்ன்னு ஏன் சொல்றோம்னா, நன்னூல்ன்றது ஒரு இலக்கண நூலு. அந்த நூலை எழுதினவர் யாருன்னா, பவணந்தி முனிவர். அத அவரு எழுதுனனால தான் அவர வந்து நன்னூலார் அப்படின்னு சொல்றோம். இந்த வினா 6 வகைன்னு சொன்னாரா? நெக்ஸ்ட் விடை 8 வகைன்னு சொன்னாரு. அந்த 8 வகை தான் என்னென்னன்னு இப்ப பார்த்தோம். அதே அந்த பாட்டுல ஒரே லைன்ல சொல்லியிருப்பாரு. பாருங்க, சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல். வினாதல்னா, அதான் வினா எதிர் வினாதல். உற்றது உரைத்தல், நடந்தது சொல்றது. உருவது கூறல். மொத்தம் எத்தனை வந்துச்சு? சுட்டு, மறை, நேர், ஏவல், வினாதல், உற்றது உரைத்தல், உருவது கூறல். 7 வந்துச்சு. இங்க இனமொழி 8. இந்த 8ம் தான் விடை அப்படின்னு சொன்னது யாருன்னா நன்னூலார். நெக்ஸ்ட் பொருள்கோள். பொருள்கோள்னா ஒண்ணும் இல்ல. பொருள் கொள்ளும் முறை. பொருள்கோள்னா பொருள் கொள்ளும் முறை. பொருள் கொள்ளும் முறைனா, இப்போ ஒரு லைன் இருக்கு. அந்த லைன்ல வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தைய நம்ம மாத்தி மாத்தி வச்சு பொருள் கொண்டோம்னா, அதுதான் பொருள்கோள். இங்க பாருங்க, செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறை பொருள்கோள். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். இந்த பொருள்கோள் 8 வகைப்படும். ஆனா இந்த புக்ல 3 வகையை மட்டும் தான் குடுத்துருக்காங்க. அது என்னன்னா, ஆற்று நீர் பொருள்கோள். நெக்ஸ்ட் நிரல் நிறை பொருள்கோள். 3வதா இதுல கொண்டு கூட்டு பொருள்கோள். 3த்துக்கும் டெஃபினிஷன் முதல்ல ஷார்ட்டா சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ ஆற்று நீர் பொருள்கோள். ஆத்து தண்ணி எப்படி போகும்? நேரா வாய்க்கால்ல போகுமா? அதுமாரியே இப்போ ஒரு சென்டென்ஸை நம்ம படிச்சோம்னா, ஆத்து நீர் எப்படி நேரா போகுதோ, அந்த மாரி நேராவே நமக்கு பொருள் புரிஞ்சுதுன்னா, அதுதான் ஆற்று நீர் பொருள்கோள். பாருங்க, அதுக்கு சீவக சிந்தாமணிலேருந்து ஒரு பாட்டு குடுத்துருக்காங்க. "சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தனவே." இதுக்கான அர்த்தம் என்ன சொல்றாங்கன்னா, சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல். சூல்ன்றது இந்த ஒரு நெற்பயிர், ஞாபகம் வச்சுங்க. ஒரு நெற்பயிர் எப்படி இருக்காம்? பசும் பாம்பின் தோற்றம் போல். ஒரு பச்சை பாம்பு எப்படி இருக்கோ, அந்த மாரி பச்சை கலர்ல பச்சை பாம்பு மாரி பாம்பு மாரி இருக்காம். மெல்லவே கரி இருந்து ஈன்று மேலலார். அது மேல வந்து இந்த நெல் மணிகள் வந்து படிச்சவங்க மாரி நல்லா மேல வளருது. செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல். அது வந்து ஆரம்பத்துல வளரும்போது, நல்லா படிக்கும்போது நல்லா தலை நிமிர்ந்த மாரி வளருது நெல்லு. அதுக்கப்புறம் அது செல்வமான இது வந்து உவமை மாரி சொல்லியிருப்பாங்க. "செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாய்ந்த இறைஞ்சி காய்த்தனவே." செல்வமே போல்னா, அது செல்வம் இருக்கும்போது தலை நிறுவினா செல்வம் எப்படி சொல்றாங்கன்னா, இப்போ நெல்லு நல்லா விளைஞ்சு முத்துன நெல்லு என்ன ஆகும்னா, அது தலை சாய்ஞ்சு கீழ விழும். நெல்லு மடியில. அததான் சொல்றாங்க. ஒரு நெற்பயிர் வளருது. அது பச்சை பாம்போட தோற்றம் போல பசுமையா வளருது. அது வளரும்போது படிச்சவங்க மாரி நல்லா மேல தலை நிமிர்ந்து வளருது. வளர்ந்ததுக்கப்புறம் அது நல்லா முத்துன உடனே அது கீழ சாயுது. இது எப்படி சொல்றாங்கன்னா, படிச்சவங்க அந்த பண்பு இருக்கும்போது அவங்க பொறுமையா பொறுமையா இருப்பாங்க. அப்படின்னு உவமையா சொல்லியிருப்பாங்க. ஒரு படிச்சவங்கள அந்த பாருங்க, இந்த பொருள்ல பார்க்கலாம். நெற்பயிர் கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கரு கொண்டு. அதான் ஒரு நெற்பயிர் வந்து ஒரு பச்சை பாம்பு மாரி வடிவம். அந்த கலர்ல வடிவம் கொள்ளுது. அது கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன், அது கதிர வந்து நெல்ல வந்து செல்வமா சொல்றாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த உடனே, பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல. பண்பில்லாத மக்கள் தலை நிமிர்ந்து நிக்கிற மாரி அது ஆரம்பத்துல இருந்து, அது நல்லா விளைஞ்ச உடனே அத குத்திட்டு நின்று, முடிவில் நல்லா விளைஞ்ச உடனே கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் எப்படி பணிவா இருப்பாங்களோ, அந்த மாரி தலை சாய்ஞ்சு காயுமாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் இப்போ நேரா அந்த பாட்ட புரியும்போது அதுக்கான பொருள் வந்து எங்கேயும் மாறி மாறி இல்ல. இந்த பாட்ட ஃபுல்லா படிச்சு பார்த்தோம்னா, அந்த பொருள் நேரா புரியுது. இது ஆத்து நீர்ன்னு போல நேராவே புரியுது. அதனால இது ஆற்று நீர் பொருள்கள். அதுக்கு இன்னொரு டெஃபினிஷன் பாருங்க.
பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஸ்டார்ட்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஆர்த்து நேராகவே பொருள் புரிஞ்சுன்னா அது ஆர்த்து பொருள்கள். அதை தான் இந்த எங்கள் நன்னூலில் சொல்லியிருக்காருப்பாங்க. என்னன்னு சொல்லியிருக்குன்னா, மற்றையது நோக்காது அப்படின்னா வேற எங்கேயும் பார்க்க எப்படின்னா மற்ற பொருள் எதுவும் கொடுக்காம அடிதோறும் வான்பொருள் அற்று அற்று ஒழுகும் அது ஆற்று புனலே. அடிதோறும் அதுக்கான பொருளை கரெக்டாக நேராக தந்துச்சுன்னா அது ஆற்று புனல். ஆற்று புனல்னா அந்த ஆற்று நீர் பொருள்கள். நெக்ஸ்ட் நிரல் நிறை பொருள்கள். நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். இந்த இங்கிலீஷில் காலம் ரோன்னு சொல்லுவோம்ல, அதே தான் இங்கேயும். இப்போ ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிழறாமல் நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள். எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். இங்க பாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இந்த அன்பு அன்பு இருந்தால் தான் பண்பு இருக்கும். அரண் இருந்தால் தான் அதுக்கான பயன் இருக்கும். பாருங்க, அன்பு பண்பு நேராக இருக்குது, அறனும் பயனும் இதுவும் நேராக இருக்குது. இந்த மாதிரி நேராக இருந்துச்சுன்னா அதுதான் நிரல் நிறை பொருள். இந்த மாதிரி சென்டென்ஸ் இருந்தால் அது நிரல் நிறை பொருள்கள். அதுலேயே ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று முறை நிரல் நிறை பொருள்கள், இன்னொன்று எதிர் நிரல் நிறை பொருள்கள். இது ரெண்டுத்துக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு நிரல் நிறை பொருள்கள்லாம் என்ன சொன்னால், ஒரு செய்யுளில் சொல் அந்த இப்போ அன்பு பண்பு அரண் பயன் இந்தமாரி சொல் மாறாமல் நேராகவே இருந்து கரெக்டாக பொருள் தந்துச்சுன்னா அது நிரல்நிறை பொருள்கள். அதுலேயே ரெண்டு இருக்குது. ஒன்று முறை நிரல்நிறை, இன்னொன்று எதிர் நிரல்நிறை. முறைன்னா அந்த வரிசை மாறாமல் அப்படி இருக்கும். அதுதான் இங்கே பார்த்தோம். அன்பு பண்பு அரண் பயன் இந்தமாரி வரிசை மாறாமல் அப்படி இருந்துச்சுன்னா முறை நிரல்நிறை பொருள்கள். அதுவே எதிர்னா ஒன்றும் இல்லை, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது விலங்கும் மக்களும் ஒரே மாதிரி தானா, இலங்குநூல் கற்றாரோடு ஏனையவர்னா எப்படின்னா, கற்றாரோடு ஏனையவர்னா அந்த படித்தவங்களோட மற்றவங்கள ஒப்பிடுறதுக்கு ஈக்குவலாக சொல்லிடுங்க பாருங்க. விலங்க ஏனையவர்னா மற்றவங்க கூடயும், மக்களை கற்றார் கூடயும் ஒப்பிட்டு இருக்காங்க. இப்படி கிராஸில் ஒப்பிட்டு இருக்காங்களா. முறை நிரல் நிறைனா நேராகவே இருந்துச்சு. இப்படி எதிர் நிரல் நிறைனா இப்படி கிராஸில் சொல்லியிருக்காங்க. விலங்க ஏனையவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது படித்தவங்க எல்லாம் மக்கள், கற்றார மக்கள்னு சொல்கிறாங்க. படிக்காத மற்ற எல்லாருமே ஏனையவர்னா விலங்குக்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க. அதாவது அந்த ஆப்போசிட்டில் சொல்லியிருக்காங்களா. இதுதான் எதிர் நிரல் நிறை பொருள்கள். இதில் என்ன கேட்பாங்க நீங்கள் போனால் இந்த டெஃபினேஷனை கொடுக்கலாம். டெஃபினேஷன் கூட அதிகமாக கேட்காம இந்த திருக்குறளை கொடுத்து அது என்ன பொருள்கள் அப்படின்னு கேட்கலாம். இங்கேயும் அதே போல் திருக்குறளை கொடுத்து அது என்ன பொருள்கள்னு கேட்கலாம். வேறு எதுவும் அந்த அளவுக்கு கொஸ்டின் கேட்குற மாதிரி இருக்காது. நெக்ஸ்ட்டு கொண்டு கூட்டு பொருள்கள். இதில் இருக்கு பாருங்க, கொண்டு கூட்டு பல இடத்துல கலைஞ்சிருக்கும். அதை ஒன்றா கூட்டி பொருள்களோட தான் கொண்டு கூட்டு பொருள்கள். இந்த அதுதாங்க பாருங்க, ஒரு செய்யுளில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் சொற்களை. இது ஒரு செய்யுள். இதில் அங்கங்கே சொல் இருக்கும். இது படித்து பார்த்தா புரியும். அங்கங்கே இருக்கும். அது நம்மளுக்கு பொருள் புரிகிற மாதிரி நம்ம அடுக்கி பார்த்தோம்னா அதுதான் கொண்டு கூட்டு பொருள். பாருங்க, ஆழத்து மேலே குவளை. ஆழத்து மேலேனா ஆலமரத்து மேலே கோவலா இருக்கான். கோவலைன்னா ஒரு குடம். குளத்துல வாலின் நெடிய குரங்கு. குளத்துல ஒரு நெடிய வால் வச்சிருக்க ஒரு குரங்கு இருக்கான். இது ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்கா. ஆலமரத்துல எப்படி குடம் இருக்கும், குளத்துல எப்படி குரங்கு இருக்கும், சம்மந்தம் இல்லாமல் தானே இருக்கும். இது சொன்னது யாருன்னா மயிலைநாதர் உரை. இந்த இந்த பேரையும் பார்த்துக்கங்க. இந்த லைன் கொடுத்துட்டு இது யார் சொன்னதுன்னு கேட்கலாம். இப்போ இது சொன்னோம்ல ரெண்டுத்துக்கும் சம்மந்தம்லாம் இருக்குல்ல, இதை நாம் எப்படி பொருள் கொள்ளலாம்னா ஆழத்து மேலே குரங்கு அப்படின்னு பொருள் கொள்ளலாம். நெக்ஸ்ட்டு குளத்துல குவளை அப்படின்னா நமக்கு பொருள் புரிகிற மாதிரி நம்ம மாற்றி புரிஞ்சுக்கிறோம். செய்யுளி தான் நம்ம பொருள் புரியும் போது எப்படி புரிஞ்சுக்கிறோம். ஆழத்து மேலேனா ஆலமரத்து மேலே குரங்கு, இங்கே இருக்கிற வார்த்தையை இங்கே இருக்கிற வார்த்தையை லிங்க் பண்ணிக்கிறோம். அதுமாதிரி குளத்துல குரங்குன்னா குளத்துல குவளைன்னா இந்த ரெண்டு வார்த்தையை முன்னாடி பின்னாடி இருக்கிறத நம்ம அரேஞ்ச் பண்ணி லிங்க் பண்ணிக்கிறோம். இதுதான் கொண்டு கூட்டுனா இந்த மாதிரி கலைஞ்சி கிடைக்கிற சொற்களை நம்ம கூட்டி நம்மளுக்கு தேவையான பொருளை நம்ம எடுத்துக்கிறோம். அதான் கொண்டு கூட்டு பொருள்கள். அதான் இங்கேயும் சொல்லிடுறாங்க. யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புழி இசைப்பது கொண்டு கூட்டேன்னா, யாப்படி பலவினும் எங்கே பார்த்தாலும் கலைஞ்சு கிடக்கிற சொற்களை மொழிகளை ஏற்புழி நம்மளுக்கு ஏற்றபடி இசைப்பது படிச்சுக்கிறது கொண்டு கூட்டு. கொண்டு கூட்ட நம்ம பொருள் கொள்வது. அதுதான் இந்த கொண்டு கூட்டு பொருள். நெக்ஸ்ட் இதை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள், காமராசர் நகர் எங்கேயே இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. இது என்ன கொஸ்டின். அந்த அட்ரஸ் தெரியாதவங்க தான் இது எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இது அறியா வினா. எனக்கு தெரியல, அந்த அட்ரஸ் எனக்கு தெரியல, அதனால தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். அறியா வினா.
இந்த வழியாக செல்லுங்கள். இந்த வழியானா ஏதோ ஒரு வழியை சுட்டி காட்டுறாங்க. இது சுட்டு விடை. இது அறியாவினா இது சுட்டு விடை. நெக்ஸ்ட்டு எனக்கு எழுதி தருகிறாயா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்குறோம். இது என்ன இது என்ன வினான்னா குழல் வினா. எனக்கு எழுதி தரியா? அவங்ககிட்ட நான் வாங்கிக்கிறதுக்காக எனக்கு எழுதி தரியா அப்படின்னு கேட்குறேன். இது குழல் வினா. இந்த வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள்? இது ஒரு விடை தான் சொல்றான். ஆனா எனக்கு யார் எழுதி தருவாங்கன்னு இவனே ஒரு கொஸ்டினா கேட்குறான். அதாவது வினா எதிர் வினாதல் விடை.